மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல ஆண்டுகளாக குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களை கணக்கெடுத்து திருப்பணிகள் நடத்தி குடமுழுக்கு நடத்துகின்ற வகையில் இன்றைய தினம் தமிழகமெங்கும் 13 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது. இன்றோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1339 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. தலசேன பெருமாள் திருக்கோயிலை பொறுத்தளவில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜகோபுரம் திருப்பணி நடந்திருக்கின்றன. இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி 1958ஆம் ஆண்டுதான் கடைசியாக நடந்திருக்கின்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய திருப்பணி நடைபெறவில்லை. 65 ஆண்டுகள் பொறுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில்தான் இது போன்ற தாமதிக்கப்பட்ட திருப்பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு 1339 என்றாலும் திருக்கோயில் சொந்தமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்ட சொத்தினுடைய மதிப்பு 5572 கோடி ரூபாய் இதுவரையில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்கு மாநில தொல்லியல் துறை அங்கீகாரத்தை பொறுத்தளவில் இதுவரையில் 8186 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உள்ள அனுமதிகள் எந்த காலத்திலேயும் இந்து சமய தோன்றியதிலிருந்து நாம் அனுமதி வழங்கப்பட்டது இல்லை. அதேபோல் இந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் 18788 பணிகள் இந்த ஆட்சியில் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணிகளுடைய மதிப்பு 4157.50 லட்சம் கோடி செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் உபயதாரர்கள் 7655 பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள். உபயதாரர்களுடைய நிதியை பார்த்தால் 1225 கோடி உபயதாரர்கள் நிதி. 1/3 பங்கு உபயதாரர்கள் நிதி இது போன்ற திருப்பணிகளுக்கு அதிக அளவு வழங்கப்படுவது இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலேயே இதுதான் அதிகமான அளவிற்கு உபயதாரர்கள் நிதி பெற்று திருப்பணிகள் செய்கின்ற ஒரு காலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த காலத்தில் நடந்து கொண்டு வருகின்றன. அதேபோல் திருக்குளங்களை பொறுத்தளவில் சுமார் திருக்குளங்கள் கிட்டத்தட்ட 37 திருக்குளங்கள் 18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல் புதிதாக 4 திருக்குளங்கள் புதிதாக மாதாவரம் கைலாசநாதர் திருக்கோயில் உட்பட 4 திருக்குளங்கள் புதிதாக பொறுப்பேற்ற பிறகு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 2023-24ஆம் ஆண்டில் மாத்திரம் 45 திருக்குளங்கள் மேம்படுத்துவதற்கு 25,44 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருப்பணிகள் உச்சத்தை தொடுகின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி இருக்கின்றது. தலசேய பெருமாள் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகமே இதற்கு ஒரு சாட்சி. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் திருக்கோயில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. அதுபோல் ஓடாத திருத்தேர்கள் சமயபுரம், ராமேஸ்வரம், திருத்தணி போன்ற திருக்கோயில்களில் ஓடாத திருத்தேர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த தங்க திருத்தேர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த திருத்தேர்கள் வீதி உலா வருவதற்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சி இது. அது சம்பந்தமா எதனா கேளுங்க. டைவர்ஷன் வேணும். ஆகிலே இருக்கின்றன. அதற்குண்டான எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றன.
ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்கின்ற வேலையை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் அதற்குண்டான திட்டங்கள் அறிவிக்கப்படும். திருநீர்மலை, அதேபோல் திருக்கழுக்குன்றம், அதேபோல் நம்முடைய அணுவாவி, அதேபோல் திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் ரோப்கார் அமைக்கின்ற பணியும், அதேபோல் மருதமலை, சுவாமி மலையில் மின்தூக்கி லிப்ட் அமைக்கின்ற பணிகளும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று வெளியிடுவோம். போன வருஷமே வந்து மாமல்லபுரத்துல வந்து பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்காக வந்து மாமல்லபுரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த பேருந்து நிலையத்திற்குண்டான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இந்த பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் நடைபெறும். அந்த பணிகள் விரைவாக நடைபெற்று 18 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்குண்டான திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.